தன் மகனின் கிரிக்கெட் கனவிற்காக விவசாய நிலத்தையே விற்று அதில் கிடைத்த மொத்த பணத்தையும் கிரிக்கெட் பயிற்சிக்கு அளித்தார் தந்தை. அப்போது அவரை பார்த்து கிரிக்கெட் பயிற்சிக்காக நிலத்தை விற்றுவிட்டு சாப்பாட்டிற்கு என்ன செய்ய போகிறாய் என்று சொந்த பந்தங்கள் கேட்க, என் மகன் நிச்சயம் கிரிக்கெட்டில் சாதனை செய்வான் என்று பெருமையுடன் சொன்னார் அவர். அவரின் சொல் இன்று பலித்திருக்கிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with specialization in energy engineering, robotics and industrial automation. வீல் சேரில் அமர்ந்திருந்த டிராவிட் துள்ளி குதிக்க, சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டு, ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அலற விட்டு, தன்னுடைய 14 வயதில் IPL போட்டியில் அதிவேகமாக சதமடித்த இளம் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் வைபவ் சூரியவன்சி. அவர் யார் என்பதை பார்ப்போம். பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் உள்ள மோதிபூர் என்ற சின்ன கிராமத்தில் மார்ச் 27, 2011 அன்று பிறந்தார் வைபவ் சூரியவன்சி. வறுமையான குடும்பமாக இருந்தாலும் தன் மகனின் விருப்பம் முழுவதும் கிரிக்கெட்டில் இருப்பதை அறிந்தார் அவரது தந்தை சஞ்சீவ். 4 வயதிலேயே தன்னுடைய கிரிக்கெட் பயணத்தை தந்தையின் வழிகாட்டுதலின்படி தொடங்கிய வைபவ் சமஸ்திபூரிலிருந்து பாட்னாவுக்கு தினமும் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து கிரிக்கெட் பயிற்சியை தீவிரமாக மேற்கொண்டார். 12 வயதில் பீகாரின் 19 வயதுக்குட்பட்ட அணிக்காக வினு மன்கட் கோப்பையில் விளையாடினார். 5 போட்டிகளில் விளையாடிய அவர் 400 ரன்களை குவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆந்திராவில் நடைபெற்ற அண்டர்-19 போட்டியில் களமிறங்கிய அவர் அதிரடியாக விளையாடி சதம் விளாசினார். இந்த ஆட்டத்தின் மூலம் அனைவரின் பார்வையையும் தன் பக்கம் திருப்பினார். அதே ஆண்டு மும்பைக்கு எதிராக தன்னுடைய முதல் தர போட்டியில் விளையாடினார். இதன் மூலம் பீகார் அணிக்காக ரஞ்சி கோப்பையில் விளையாடிய இளம் வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். இதனிடையே சென்னையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இளைஞர் டெஸ்ட் போட்டியில் இந்தியா அண்டர்-19 அணியில் அறிமுகமான வைபவ் சூரியவன்சி 62 பந்துகளில் 104 ரன்களை குவித்தார். இவரது அதிரடியான ஆட்டம் IPL ஏலத்தின் போது எதிரொலித்தது. டெல்லி அணியும் ராஜஸ்தான் அணியும் போட்டி இவரை தங்கள் அணிக்கு ஏலத்தில் எடுக்க முயற்சி செய்ய இறுதியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 1.1 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அறிமுகமான வைபவ் சூரியவன்சி 14 வயதில் தனது முதல் பந்திலேயே ஒரு சிக்ஸர் அடித்து அனைவரையும் வியக்க வைத்தார். இச்சூழலில்தான் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 11 சிக்ஸர்கள் 7 பவுண்டரிகள் விளாசி IPL போட்டியில் தன்னுடைய முதல் சதத்தை பெரும் 35 பந்துகளில் பதிவு செய்திருக்கிறார் சூரியவன்சி. இதன் மூலம் IPL-இல் வேகமாக சதமடித்த 2வது வீரர் என்ற பெருமையையும், IPL-இல் அதிவேக சதத்தை பதிவு செய்த இந்திய இளம் வீரர் என்ற பெருமையையும் வைபவ் சூரியவன்சி பெற்றிருக்கிறார். எதிர்கால இந்திய கிரிக்கெட்டின் முக்கிய முகமாக அவர் இருப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with specialization in energy engineering, robotics and industrial automation.